உங்கள் கையில் திடீரென ஒரு பச்சிளம் குழந்தையை கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தையை பத்திரமாக நீங்கள் பிடித்திருக்க தடுமாறுவீர்கள். குழந்தை அங்கும் இங்கும் நகரும் போது அதை கீழே விட்டுவிடாமல் இருக்க மிகவும் மெனக்கிடுவீர்கள் அல்லவா? அதுபோலதான் சந்திரயான் 2வில் இருக்கும் விக்ரம் லேண்டரும் நிலவில் மேற்பரப்பில் தரையிறங்கும் தருணத்தில் அங்கும் இங்கும் அலைப்பாயும். அதை உறுதியாக தரையிறக்க வேண்டும். இது நுணுக்கமான வேலைதான். அதனால் தான் சுற்றிலும் 4 இன்ஜின்களுடன் நடுவில் ஒரு இன்ஜினை பொருத்தியுள்ளோம் என்று கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி இஸ்ரோ தலைவர் சிவன் கூறினார். இதிலிருந்தே அது எவ்வளவு முக்கியமான செயல்பாடு என நாடு புரிந்து கொண்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி நதியா எழுதியுள்ள கடிதம் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அந்த கடிதத்தில் அவர், மதிப்பிற்குரிய இஸ்ரோ சிவன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். சந்திரயான் 2 விண்கலம் நிலவில் தரையிறங்குவது பெரும் சாதனை தான். விக்ரம் லேண்டர் நிலவின் தரைப்பகுதியில் இறங்கும் என்று செய்தி மூலம் சில நாட்களுக்கு முன் தெரிந்து கொண்டேன். செப்டம்பர் 7ஆம் தேதி விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் என்று தெரிந்து கொண்டேன். பின்பு கட்டுப்பாட்டு அறையுடன் இருந்து தகவல் தொடர்பை இழந்துவிட்டது என்று அறிந்த பின் நான் வருத்தம் அடைந்தேன். ஆர்பிட்டர் எடுத்த புகைப்படத்தில் விக்ரம் லேண்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடன் தொடர்பு கொள்ள ஆர்பிட்டரின் சுற்றுவட்ட பாதையை மேலும் குறைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது என தெரிந்து கொண்டேன். பணிகள் நன்றாக முடிந்து மேலும் பல புதிய தகவல்களை சந்திரயான் 2 பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையாக இருங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்கள் நம்பிக்கையை நீங்கள் கைவிடாதீர்கள். இஸ்ரோவின் இடைவிடாத முயற்சியும் எங்களது அன்பான பிரார்த்தனையும் விக்ரம் லேண்டரை செயல்பட வைக்கும் என்ற நம்பிக்கை 100% உறுதியானது. விக்ரம் லேண்டருக்கு எந்தவித சேதமும் இல்லாமல் இருப்பது உலகம் முழுவதும் உள்ள இந்திய மக்களின் நம்பிக்கைதான். முயற்சி திருவினையாக்கும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக உள்ளது என பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். விக்ரம் லேண்டரின் தொடர்பு துண்டானதால் விக்ரம் லேண்டர் சற்று சாய்ந்த நிலையில் விழுந்துள்ளது. தரையிறக்க முடிவு செய்யப்பட்ட இடத்தை விட்டு 500 மீட்டர் தள்ளி விழுந்திருக்கிறது. இருப்பினும் அதற்கு எந்தவித சேதமும் ஆகவில்லை. நாளுக்கு நாள் அங்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் லேண்டரில் உள்ள சூரிய தகடுகள் வேலை செய்ய அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது என இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லேண்டரின் நிலை குறித்து தெளிவாக ஆராயவும் ஆர்பிட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிற்கு நெருக்கமான சுற்றுவட்ட பாதையில் பயணிக்கும்படி கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செப்டம்பர் 9ஆம் தேதி இஸ்ரோ தலைவர் சிவன் சந்திரயான் 2 விண்கலத்தின் லேண்டர் விக்ரம் கண்டுபிடிக்கப்பட்டது. லேண்டரின் தகவல் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆர்பிட்டர் எடுத்த புகைப்படத்தில் லேண்டர் விக்ரம் இருப்பது தெரிய வந்துள்ளது. ஆனாலும் இன்னும் லேண்டருடனான தொடர்பு ஏற்படுத்தப்படவில்லை. தொடர்ந்து லேண்டருடனான தொடர்பை மீட்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் என தெரிவித்தார். செப்டம்பர் 10ஆம் தேதி கிடைத்த தகவலின்படி லேண்டர் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையிலும் அதனுடன் தொடர்பை ஏற்படுத்த முடியவில்லை. அதிலிருந்து எந்த தகவல்களையும் பெற முடியவில்லை. நாங்கள் அதற்கான வழிகளை மிக தீவிரமாக முயன்று வருகிறோம். ஆர்பிட்டர் மூலம் விக்ரம் லேண்டருடன் தொடர்பை ஏற்படுத்த முயன்று வருகிறோம் என இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. லேண்டரை தொடர்பு கொள்வதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. பூமியில் உள்ள கால அளவை வைத்து பார்த்தால் நிலவில் 14 நாட்கள் பகலாகவும் 14 நாட்கள் இரவாகவும் இருக்கும். லேண்டர் மற்றும் ரோவர் சூரிய சக்தியை ஆற்றலாக மாற்றி இயங்கக்கூடியது. நிலவின் தென் துருவத்தில் பகல் இருக்கும் வரை மட்டுமே அது இயக்க முடியும். இரவு தொடங்கிவிட்டால் அங்கு வெப்பநிலை -170 டிகிரி வரை கூட செல்லும். அப்படி சென்றால் லேண்டர் உறைந்துவிடும். அதனால் தான் இஸ்ரோ பகல் முடிவதற்குள் இணைப்பை ஏற்படுத்திவிட முனைகிறது. இந்நிலையில் செய்தித்தாள் ஒன்றிற்கு இஸ்ரோ விஞ்ஞானி ஒருவர் அளித்த பேட்டியில் இன்டர்னல் நெட்வொர்க் மூலமாக இஸ்ரோ தலைவர் சிவன் பேசினார். சந்திரயான் 2 திட்டத்தை பொறுத்தவரை ஆர்பிட்டர் 100% வெற்றி பெற்றுள்ளது எனவும் லேண்டர் தொழில்நுட்பம் 95% வெற்றி அடைந்துள்ளது எனவும் கூறினார். லேண்டர் விக்ரமின் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது குறித்து பகுப்பாய்வு குழு ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் சாஃப்ட் லேண்டிங்க்கு பதிலாக ஹார்ட் லேண்டிங் செய்திருக்கிறோம் என கவலை வேண்டாம். அடுத்து வரும் திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள் எனவும் அறிவுறுத்தினார் என தெரிவித்தார். இதை சிலர் திட்டம் நிறுத்தப்படுவதாக கூறியுள்ளனர். ஆனால் இஸ்ரோ தரப்பில் இது யாரும் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக கூறியது முயற்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்று கூறியுள்ளனர்.